நாம் வாழ்வோம். மகிழ்ச்சியோடு இந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளத்துல உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வருதோ அப்போ முக மலர்ச்சி வரும். அது எப்படி வரும்? பிறரை வாழ்த்த வேண்டும், பெரியவர்களை வணங்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், நியாயம் பேச வேண்டும், அக்கிரமத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும். மனசால நினைச்சு கூட பார்க்க கூடாது, அடுத்தவனை கெடுக்கணும் நினைப்பே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் நன்றாக வாழ்வார்கள், நீடூழி வாழ்வார்கள். தனக்கென்ன வாழ்பவர்கள் ஆத்மா. நாம வாழணும், நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் என்பது தனக்கென்ன வாழ்தல் ஆத்மா. தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறோம் பாருங்க, அவங்க எல்லாம் புண்ணியாத்மா. நாம வாழணும், கொஞ்சம் வாழ்ந்து நல்லா இருக்கும் போது பிறருக்கு உதவி பண்றோமே, அவங்க புண்ணியாத்மா. சில பெரியவங்க நம்மை பற்றி கவலைப்படாது, பிறர் வாழ வேண்டும் என்பதற்கே தன்னை தியாகம் செய்து கொள்கிறார்களே, அவர்கள் தான் மகாத்மா. மகாத்மா காந்தி, காமராஜ், ராஜாஜி போன்ற பெரியவர்கள் எல்லாம் மகாத்மாவாக வாழ்ந்து மக்களை வாழ்க்க வைத்தவர்கள். அப்படிப்பட்ட வழியிலே இந்த கபாலீஸ்வரர் அருளால், கற்பாம்பாள் அருளால் நீங்களும் இந்த தமிழ் திருநாளில் பெருவாழ்வு, மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்வு பெற்று எல்லோரையும் வாழ்விக்க வேண்டும் என்று கேட்டு, இப்படி ஒரு வாய்ப்பு தந்த அண்ணன் மழை வேண்டிய காளிக்கே சுதர்சனம் அவர்களுக்கு நன்றி கூறி உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துவக்க பேச்சாளராக அன்னையாக செய்திகளை சொல்லி அமைந்திருக்கின்ற திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர்களுக்கு நன்றி கொடுக்கிறோம். சொல்லாமலே செய்வர் பெரிய என்று சொல்லுவார்கள். அழைப்பிலே இல்லை என்றாலும் கூட அன்பின் ஒரு மிகுதி காரணமாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துகிறார், நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு கடமை உணர்வோடு இங்கு வந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நடிகர் மேனேஜர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு இந்த பரிவர்த்தனை அமைப்பு மரியாதை செய்கிறது. பேராசிரியர் மா வைத்தியலிங்கம் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். பான்மை தரும் செய்ய தமிழ் பான்மை செய்வோம் ஞான மகர மூன்று வெளி நான்காய் ஆனை முகமை பெருமக்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற கலை உலக செம்மல்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிந்தோடு கூடிய வணக்கங்களை முதல்ல புறப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பரிவர்த்தனை ரொம்ப அருமையான பணிகளை செய்து வருகிறது. ஆண்டுதோறும் என்னை வந்து காடி சுதர்சனம் அழைப்பார்கள். தவறாமல் வருகிறேன்னு வாக்கு கொடுக்கிறேன், கலந்து கொள்வதில்லை. ஏதாவது ஒரு நாயினாலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அவருக்கு மனசு ரொம்ப தெரியும். அவர் என்னை அழைப்பதை விடுவதில்லை. இந்த தடவை வந்து கட்டாயம் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து வேறு சில அலுவல்கள் இருந்தன. இங்கேருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள், வந்து சேர்ந்து உள்ளது கோடி என்ன பண்ணாலே வேகமாக ஓடுகிறாங்க. இன்னைக்கு நேரம் வந்து ஆனந்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதை
கதையை மேற்கொண்டு என்னன்னு சொல்ல மாட்டார்கள் கேட்டார் ராமதாஸ் அவர்கள். அது சஸ்பென்ஸு. நம்ம கோவிந்த நம்புவாங்க, எதிர்கள் விடுபடுமா தெரியல. என்னைக்கு அந்த அபிராமியினுடைய கொட்டாடணும் தெரியல. இன்னைக்கு இல்லை, நல்லபடியாக போச்சு. இன்றைக்கு எந்த செய்தியும் நடக்க வருஷம் பிறகு இன்னைக்கு வருஷம் பிறந்திருக்கிறது. வருஷ பிறப்பு ஒரு முக்கியமான நாள். போன வருஷம் என்னென்ன நடந்தது, இந்த வருஷம் என்ன நடக்கணும் என்று நம்ம சிந்திக்க வைக்கிற நாள். இந்த கடந்த 2 வருஷங்கள் நமக்கு பெருத்த சோதனை. ஆனால் இறைவனுடைய அருள் நம்ம எல்லாம் காப்பாற்றி வந்திருக்கிறது. ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நான் விளம்பரத்துக்காக சொல்லலை, யாருக்கும் தெரியாது. திருக்கணித பஞ்சாங்கம் 2 வருஷமாக பார்த்து கொண்டு வருகிறேன். 3ஆம் வருஷம் நடந்த சுனாமியை பற்றி அதில் எழுதியிருந்தார்கள் என்பது உங்களுக்கு ரொம்ப பேர் தெரியும். மிகப்பெரிய அலைகள் வந்து மோதி பாண்டிச்சேரி பகுதிகளை தாக்கும். ஏராளமானவர்கள் உயிரிழப்பு நேரும். 3ஆம் வருஷம் காப்பி ஒன்றா இருக்கு. அந்த பஞ்சாயத்து பேர் சொன்னால் அந்த பஞ்சாயத்தை நீங்கள் எல்லாரும் மாற்றணும் அப்படின்னு நான் கப்பல் கொடுத்தா நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஒரு கோயிலில் போய் ஒரு விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பஞ்சாங்கம் பொய்யாகாது என்பதனை உங்களுக்கு கடமை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இந்த வருஷம் முடிஞ்ச வருஷம் இருக்க இந்த 10 மாசத்துக்கு முன்னாலே அவருக்கு நான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிக பெருத்த மழை வருகிறது என்று அதில் எழுதியிருக்கிறார். எங்க எங்க தாக்கும் என்பதனை எழுதியிருக்கிறார். அணைகளெல்லாம் நிரம்பி வழியும் என்று இந்த சுனாமியை பற்றி அவர்கள் எழுதியதை சுனாமி தாக்கிய பின்பு எங்களுடைய தமிழர் பண்பாட்டு இதழிலே போட்டோம். அந்த காப்பியை பற்றி எழுதினோம். இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக அமைய வேண்டும். அதற்கு நம்முடைய கர்ப்பகாமும் கபாலியும் துணை நிற்க வேண்டும். உங்களுக்கு எல்லா நன்மையும் விளைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். முதல்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு ஊருக்காக பிரார்த்தனை பண்ணுவது என்பதே ஒரு பெரிய நம்ம எதிர்பார்க்க முடியவில்லை. வாழ உலகில் பெய்திடாய் ஆண்டாள் எல்லாரும் வாழணும். அந்த எண்ணம் இருந்தாலும் எல்லாம் வாழணும். எல்லாரும் வயல் நிறைய சாப்பிட்டாலும் கூட என்ன வயிற்றுக்கு நிறைய கிடைத்த பொழுது முதல்ல சுட்டுருந்தோம். கவிஞர் தேவநாராயணன் வந்து பாரதி பாட்டெல்லாம் பாடினா எனக்கு கூட கவிதை அற்புதம். ஒரு பாட்டு பாடினார் பாரதி. எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும் அடிப்பாங்க. எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும் அடிப்பாங்க. அது என்னங்க? அது என்ன சொல்லுங்க? எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்படும். அப்ப காக்காக்கு சோறு வைக்க சொல்றாரா? முடிஞ்ச முடிவு அதுதான் இல்லையா? அப்ப நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி சோறு வைக்கணும். அதுல கூட பாருங்க, தலைச்சோறு காக்கைக்கு கடைச்சோறு நாய்க்கு ஒரு பழமொழி. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது? சாப்பிடறதுக்கு முன்னால காக்காய்க்கு வைக்கணும். சாப்பிட முடிஞ்ச எச்சல் இலையத்தான் கொண்டு போய் வெளியில போடுவாங்க நாய்க்கு. அது ஏன் அப்படின்னா, நாயும் சாப்பிடணும், காக்கையும் சாப்பிடணும். காக்கைக்கு போனோம் காக்கான்னு கூப்பிட்டு போயிடணும். கூப்பிடாம நீங்க தனியா வச்சீங்கன்னா அது மாத்திரம் தீங்கும். அது கவனிச்சுக்கணும். சின்ன குழந்தை கையில ஏதாவது வச்சிருந்தா பிடித்து போகும். அது அப்போ தான் மட்டும் தீங்கும். ஆனா நீங்க சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு கவளத்தை கொண்டு போய் கான்னு கூப்பிட்டு வச்சா அதுவும் கான்னு தன் இனத்தை கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடும். அது கூட எத்தி திருடு
திருடுவது அதற்குள்ள குணம். அதற்கு நீங்க இறக்கப்பட்டு வச்சா எட்டு திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும் பார்ப்பாங்க. நீயா காக்காய் சொல்லாம அருணகிரிநாத சுவாமி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். வெந்தது ஏதேனும் பொழுதுங்கள் பசி பொருட்கள் விசேஷம் பண்றோமோ இல்லை, அதெல்லாம் அப்புறம். அது கூட தேவையில்லை. அம்மான்னு கேட்கிறாங்க வாசல்ல, அவனை முன்னிட்டு வெந்தது வெந்தது ஏதேனும் கொடுப்பீங்க. இருந்தா கூட அது கொஞ்சம் விட்டு முடியும். நொய்யில் பிளவு அளவேனும் பகிர்ந்து இந்த புத்தி பகிர்ந்து சாப்பிடுகிற. சரி, பகிர்ந்தே சாப்பிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் தனிப்பட்ட மனிதன் ஒரு வீட்டில் அது செய்யணும். இந்த அமைப்புகள் மூலமாக உதவும். கோயில் மூலமாக திருக்கோயிலுக்கு நிறைய குடியரசு திட்டத்தை பரமாச்சாரிய சாமி ஆரம்பிச்சிருக்காரு. அவன் சாப்பிட ஒரு அரிசி எடுத்து சேர்த்து கொண்டு வாருங்கள். மாசம் முடிஞ்சுதா கொண்டு போய் கோயிலுக்கு கொடுங்கள். அவங்க நிவேதனம் பண்ணி ஊருக்கு கொடுக்கட்டும். அப்பவே சொன்னார். இப்போ அம்மா கொடுத்து வச்சு சொல்ல போய் எல்லாம் நடக்குது. அவங்க சொன்னாங்க முதல்ல ஒன்று யாரும் பிச்சைக்காரெல்லாம் போடுறதுல அதனால் பிச்சைக்காரன் போட சொல்லி கொஞ்சம் மாதிரி போனேன். ரொம்ப இடத்துல பிச்சைக்காரர்கள் குறைவாக இருப்பதற்கு காரணம் கோயில்கள் அன்னதானம் நன்றாக நடக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு வேளையாவது சாப்பிட்டு கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஏற்பட்ட பெரிய உண்மை சாமி காலத்தில் சொன்னார். மட்டிட்ட புன்னயன் காணல் மடமயிலை. பேருக்கு மடமயிலை புரியல. மாடமயிலையில தான் பாட்டுக்காக மடமயிலை மாட கூட்டங்களோடு இருக்கிறோம். மாட மகிழை கட்டிட்டம் கொண்டான். கட்டிட்டம்னா போய் கபாலீச்சரம் அமர்ந்தான். ஒட்டிட்ட பண்டில் உருத்திர பல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோடு நாள்தோறும் நடக்கிற அன்னதானா அது நீ பார்க்காம போகலாமா அப்படின்னு பூப்பாவை பார்த்து சமணசாமி கேட்கிறாரு அந்த காலத்தில். அப்ப கோயில் தோறும் அன்னதானம் அது மகேஸ்வர பூஜை என்ற பேரினாலே நடந்தது. அதனால பரிவர்த்தனை மூலமாக இப்படியெல்லாம் ஒரு சிந்தனையை உருவாக்குகிறார்கள். மழை பெய்யும். மழை சில சமயம் வெயில் எடுக்கும், சில சமயம் பெய்யாமல் எடுக்கும். அதனால மாதம் 3 மழை பெய்யணும்னு அந்த காலத்தில் சொல்றாங்க. அதை ஒழுங்கா பெய்யணும். அதுக்காக தான் மழை வேண்டும். ஒரு சமாச்சாரம் அதை மாத்திரம் சொல்லிட்டு விடுறேன். ஏன்னா எனக்கு 10 நிமிஷம் தான். இவங்க எத்தனை பேர் பெரியவங்க பேசணும். பேர்பட்ட கலைஞர் அதெல்லாம் கேட்க ஆர்வமாக இருப்பீங்க. ஞானசம்பந்த சுவாமி, அப்பர் சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமி, மாணிக்கவாச சுவாமி இவங்களெல்லாம் நம்ம எல்லாரும் படித்து பயந்த அற்புதமான தெய்வீகமான தேவார திருவாசகங்களை அருள் செய்திருக்கிறார்கள். தேவார திருவாசகங்களை பாடணும்னு கூட அவசியம் இல்லை. ஐயா என்ன பாட்டு வராது, எனக்கு சங்கீதம் தெரியாது, அது சுருதி கூட நிற்காத, பாட முடியாது, அது வேண்டாம். இன்னொருத்தர் பாடுகிறது
ஒரு 4 பேர் சேர்ந்து பாடுகிறது. அதை கேளு, கேட்டாலே போதும். அதனால தேவாரத்தை 7 பதிகள் இருக்குங்க. நீலாம்பரி ராகம் தெரிஞ்சவங்க நீலாம்பரியில தடப்பட்டு பாடுறாங்க, அப்படியே பாடுங்க. 7 பதிகத்தை எப்படி பாடுறது தெரியுமா? அந்த காலத்துல ஒரு ஊர் பொதுவான பிள்ளையார் கோயிலில் அந்த அபிஷேகம் பண்ணி ஓதாமூர்த்திகளுக்கு, இப்போ ஓதாமூர்த்தியில எல்லா இடங்களும் இருக்கிறது இல்லை. ஊர் நல்லா ஒரு மனிதருக்கு, ஊர் நல்லா இருக்குன்னா நினைக்கிற மனிதருக்கு ஒரு பட்டு கட்டு அதை வந்து படிக்க சொல்லுங்க, நிச்சயமா வரும். மழை பெய்திருக்கிறது, நாங்க பாடி இருக்கிறோம், பெய்திருக்கிறது. ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், பெய்திருக்கிறது. 3 வருஷம் 2 வருஷமா தான் நான் ஆட்டி படிச்சேன். இது மழை போகும் மழை பெய்யும். அது மட்டும் இல்லை, சில பதிவுகள் இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் சொல்ல முடியாது. நேரம் உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கலையா, ஏதாவது இறந்து வருதா, எனக்கு வேணும் ஒரு பதிவு நிச்சயமா விவகாரமா கோர்ட்ல நிற்கிறா, குழந்தை இல்லையா,